பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வார்த்தை, அந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் அல்லாஹ்ட்ட சொல்லுங்க. அல்லாஹ் ரொம்ப 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 சந்தோஷப்படுறான். நீங்கள் எதை கேட்டாலும் கொடுத்துருவான். பிறரிடத்துல உங்களை கையேந்தவே விட மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்ல போகிறேன். ஏன்னா எல்லாருடைய பிரச்சனை என்ன தெரியுங்களா? எனக்கு மற்றவங்கள்ட்ட தேவை இருக்குது, நான் எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்கள்ட்ட கடன் வாங்கிட்டே இருக்கேன், அடுத்தவங்கள்ட்ட கை நீட்டுற நிலைமை இருக்குது, அடுத்தவங்கள்ட்ட அனுசரித்து போக வேண்டியது இருக்குது, என்னை விட நல்லா இருக்கிறதுனால வேறு வழியே இல்லை, நான் இறங்கி இறங்கி போகிறேன், எனக்கான கண்ணியமே கிடைக்க மாட்டேங்குது, எல்லாத்துட்டையுமே நான் அடிமையாக போயிட்டுருக்கேன், என்னுடைய வீட்டில் இருக்கிறவங்க கூட என்ன பண்ணுறாங்க, தேவைக்கு பயன்படுத்திக்கிறாங்க, ஒரு திருமணமாகி போகிற இடத்துல கூட நம்மளே ஒரு கண்ணியமாக கௌரவமாக நடத்த மாட்டேங்கிறாங்களே, ஒரு உயர்வாக நடத்த மாட்டேங்கிறாங்களே, சமமாக நடத்த மாட்டேங்கிறாங்களேங்கிற ஒரு ஏக்கம் குறை எல்லாத்துக்குமே இருக்குல்ல. அனைத்துக்கும் தீர்வு இதுதான். செல்வம் மட்டும் கிடையாது. உங்களுக்கான கண்ணியம், உங்களுக்கான மரியாதை, உங்களுக்கான சந்தோஷம், உங்களுக்கான உரிமையை பெற்றுத்தரக்கூடிய வார்த்தை. இதை மட்டும் சொன்னால் அல்லாஹ்வை அன்றி நீங்கள் வேறு யாரிடமும் தேவையுள்ளவர்களாக இருக்கவே மாட்டீங்க. அதனால இந்த வார்த்தையை அல்லாஹ்விடத்துல நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ் உங்களை மற்றவங்கள்ட்ட உயர்த்தி வைப்பான். அந்த வார்த்தை தான் சூரா குல் ஹுவல்லாஹ் நமக்கு வருது பாருங்க. இக்லாஸ் சூறாவில் வரக்கூடிய அல்லாஹு ஷமத் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை. அல்லாஹு ஷமத், அல்லாஹு தேவையற்றவன் அர்த்தம். நீங்கள் அல்லாஹு ஷமத் தேவையற்றவன் நீங்கள் சொன்னால் அல்லாஹு உங்களே மற்றவங்கள்ட்ட தேவையற்றவனாக ஆக்குவான். அவனை பொறுத்தளவுக்கு நம்ம நபியின் மீது சலவாத்து சொன்னால் நம்ம மேலே அல்லாஹ் சலவாத் சொல்லுவான். அல்லாஹுவை நம்ம தேவையற்றவன் புகழும் போது, அப்போ என்னை அவன் தேவையற்றவன் சொல்லும் போது அவனுக்கு தேவையானது எல்லாமே நான் கொடுத்து அவனை மற்றவன்கிட்ட தேவையற்றவனாக நான் வச்சிருப்பேன் அடியானேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரொம்ப நேசிக்கிறான். அதனால அல்லாஹு சமத் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை திக்ரு செய்யுங்க. விரல்களால் எண்ணுங்க. தினமும் ஒரு 101 முறை எண்ணுங்க. அல்லாஹ் போதுமானவன். உங்களை அப்படி திருப்திப்படுத்துவான். எந்த அளவுக்குனா பிறர் இடத்துல கையேந்தாத அளவுக்கு உங்களை திருப்திப்படுத்துவான். அல்லாஹு ஷமத், அல்லாஹு ஷமத், அல்லாஹு ஷமத். அல்லாஹு தேவையற்றவன். யாழ்லா என்னை நீ மற்றவங்க இடத்துல தேவையற்றவனாக ஆக்கு. யாழ்லா நான் கஷ்டத்தில் இருக்கிற ரஹ்மானே, எனக்கு காசை கொடுத்து மற்றவங்க இடத்துல கையேந்த வைக்காதே ரஹ்மானே. யாழ்லா எனக்கு இருக்கக்கூடிய தேவைகளை யாரிடமும் நான் அணுகாமல் உன்னிடத்திலிருந்து மட்டுமே உதவி பெறணும் ரஹ்மானே. யாழ்லா எனக்கு ஒரு தேவைன்னு வரும்போது அதை நான் கேட்பதற்கு முன்னாடி கொடுக்கக்கூடியவனாக நீ இருக்கணும் ரஹ்மானே. யாழ்லா நீ மட்டுமே தேவையற்றவன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் தேவையுள்ளவர்கள். தேவையுள்ள மனிதர்களிடத்துல என்னை தேவையுள்ளவனாக ஆக்கி விடாதே நாயனேன்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்துல இந்த திக்ரை ஓதிட்டு நீங்க உணர்ந்து இந்த வார்த்தைகளை சொல்லுங்க. உங்களால எப்படியெல்லாம் மனசார உணர்ந்து துவா செய்ய முடியுமோ அப்படி துவா செஞ்சு பாருங்க. கண்டிப்பா அதுக்கு பலன் இருக்கு. நிறைய பேர் அமல் செய்யறாங்க, ஆனா பலன் கிடைக்கலன்னு சொல்றாங்க. பலன் ஏன் கிடைக்கலன்னு பார்க்கும்போது, ஒன்று அமலை உணர்ந்து செய்யறதில்ல, இன்னொன்று செஞ்ச அமலுக்கு பின்னாடி அல்லாஹ்விடத்துல நம்ம பெற வேண்டியதை பெறுவதற்கான வார்த்தைகளை கூறுவதில்லை. அல்லாஹ்விடத்துல எவ்வளோ இபாதத் செஞ்சாலும் கடைசியா மனசுல இருந்து நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கு பாருங்க, அது அல்லாஹ்விற்கு ரொம்ப பிடிக்கும். அதனால கடைசியாக நீங்கள் கேட்கக்கூடிய அந்த துவா உங்களுடைய அமல்களையும் ஏற்றுக்கொள்ள வைக்கப்பட்டு உங்கள் தேவைகளையும் நிறைவேற்றி கொடுக்கும். எந்த திக்ரு ஓதுனாலும் கடைசியாக மனசார கேளுங்க. அழகான வார்த்தைகளை கொண்டு கேளுங்க. அல்லாஹோ அழகானதை விரும்புகிறான். ரொம்ப நேசித்து விரும்பி அவனுக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய அந்தஸ்துகளை கொடுத்து மற்றவங்க எல்லாருமே தேவையுடையவங்க தான். நீ மட்டும்தான் யாழ்லா தேவையற்றவன். அப்படிப்பட்ட தேவையற்றவனிடம் மட்டும்தான் நான் கையேந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்து கேளுங்க. அல்லாஹ் உங்களுடைய செல்வத்தையும் உயர்த்துவான், தேவைகளையும் நிறைவேற்றுவான், கண்ணியம் அந்தஸ்தை கொடுப்பான். ஆமீன் ரப்பில் ஆலமீன். நிறைய பேர் துவா செய்ய சொல்கிறீங்க. அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததையும் சிறந்ததை தருவானாக. நான் ஒவ்வொரு தடவையும் தொழுகையில் எனக்கு துவா செய்யும் போது உங்களுக்கு ஞாபகப்படுத்தி துவா செய்து கொண்டு தான் இருக்கேன். உங்கள் துவாலையும் என்னை சேர்த்துக் கொள்ளுங்க. சின்ன சின்ன அமல்களாக எடுத்து ஒரு சின்ன வீடியோவில் 5 நிமிஷத்துக்குள்ளே சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம போடுற எல்லா அமல்களும் உங்களை சேரும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. விரும்புகிறவங்க ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்க. அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்காக கண்டிப்பாக நான் துவா செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.